ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். வேதத்தில் அநேக இடங்களில் அன்பை பற்றி நாம் வாசித்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு, அது எவ்வளோ பெரிய அன்பு! ஆண்டவருடைய அன்பு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 நாம் வாசிக்கும் பொழுது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. அன்புள்ளவர்களை நாம் பார்க்கும்போது அநேகரை நாம் பார்த்துருக்கிறோம். அப்படியாக கர்த்தருடைய அன்பு, முதலாவது தேவன் அன்பாகவே இருக்கிறார். யாரையும் அவர் கடிந்து கொள்ளாதவர். அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவர் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினால்தான் பிதாவானவர் தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த உலகத்திலே வாழும்படியாக, பிழைக்கும்படியாக தன் சொந்த குமாரனையே அந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் நம்மீது வைத்த அன்பு இதன் மூலமாக வெளிப்பட்டது. தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் தம் விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக பாடுபட்டு இரத்தத்தை சிந்தி தன் உயிரையே நமக்காக கொடுத்தார். நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் அநேக இடங்களில் கூறியிருக்கிறார். நாம் அன்பாக இருக்கிறோமா? ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தையே நமக்காக சிலுவையிலே சிந்தி கடைசி சொட்டு இரத்தம் வரையில் ஆண்டவர் கொடுத்து அவர் அன்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவரை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தான் அவர் நமக்குள் இருப்பதாக அறிந்து கொள்ள முடியும். அன்பின் மூலம்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். நாம் ஒருவர் மீது அன்பு செலுத்தும் பொழுது தான் நம்மை பார்க்கிறவர்கள் மெய்யாகவே இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வார்கள். நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனைகள் அவருக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. நம் சொந்த சகோதர சகோதரிகளை நாம் நேசித்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய தேவைகளிலே, அவருடைய கண்ணீரின் வேளைகளிலே, பலவீன நாட்களில் நாம் அவர்களை தாங்கும்பொழுது தான் கர்த்தருடைய அன்பு வெளிப்படும். அருகில் இருக்கிற நம் சகோதர சகோதரிகள், நம் பக்கத்திலே வாழ்கிறவர்கள் யாரையும் நேசிக்காமல் நான் கடவுளத்தில் அன்பாக இருக்கிறேன் என்று நாம் சொல்லிக்கொள்வது அர்த்தமே இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கணும். உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ உனக்கு அடுத்து இருப்பவர்கள் அப்படியாக நேசி என்று ஆண்டவர் வேதத்தில் கூறியிருக்கிறார். அன்பு மூலமாகத்தான் ஆண்டவரை நாம் வெளிப்படுத்த முடியும். கஷ்டப்படுவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, அநேகர் பாரத்தோடு வேதனைகளோடு எந்த விதத்திலும் ஆறுதல் கிடைக்காத சூழ்நிலையில் இருக்கிற நேரத்தில் அவரிடத்தில் போய் அன்பாக அவரிடத்தில் பேசி அவர் பயத்தெல்லாம் நீக்குகிற விதமாக நம்முடைய வார்த்தைகள் காணப்பட வேண்டும். அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை நாம் கூறும்பொழுதே ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும். அது பெரிய ஒரு பாரத்திலிருந்து அந்த மக்கள் விடுதலையாக நாம் பேசுகிற வார்த்தைகள் அவர்களை தேற்றுகிறதாக இருக்க வேண்டும். அப்படியாகத்தான் ஆண்டவர் முன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் அயலாரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் வேதத்திலே கூறியிருக்கிறார். நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு நான் உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு ஆலயத்துக்கு போவது, வருவது, வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது என்று மாத்திரம் நாம் சுயநலமாக இருப்பது அல்ல அன்பு. ஆண்டவர் என்ன கூறியிருக்கிறார் வேதத்தில்? வேதத்தை நாம் வாசிக்கும்பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது என்ன?
அநேக இடங்களில் அன்பு, நீ அன்பு செலுத்து, அவங்கள நேசி. உனக்கு விரோதமாக அவங்க பேசினா கூட அவளை மன்னித்து அவருக்கு நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் நம் கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நம்ம எவ்வளோ இவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தோம், எவ்வளோ இவங்களை துன்பப்படுத்தினோம், அவமானப்படுத்தினோம், ஆனாலும் இவர்கள் நம்மை ஒன்றும் செய்யவே இல்லை என்று சொல்லி அவர்களாக வெட்கப்பட்டு போவாங்க. அதன் மூலம்தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. நீங்கள் அநேகரை நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர்களை பார்க்கும்பொழுதே அவங்க முகத்தில் ஒரு பிரசன்னம் தெரியும். எந்த பெருமையே அவங்களுக்கு இருக்காது. எவ்வளோ வசதியானவங்கள இருந்தால் கூட அந்த அன்பு அவங்களுக்கு உள்ளத்தில் இருக்கும்போது அந்த பெருமை இருக்காது. ஒரு தாழ்மையாகவே அவங்க இருப்பாங்க, ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, பொறாமைப்பட மாட்டாங்க. யாரையா பார்த்து ஐயோ நம்மளே அநேக இடங்களில் மற்றவங்கள பார்க்கும்பொழுது இவங்க எவ்வளோ நல்லா இருக்கிறாங்களே, எவ்வளோ வசதியாக இருக்கிறாங்களே, இவங்க வீடு இப்படி கட்டியிருக்கிறாங்களே, அப்படியெல்லாம் நம்ம பொறாமைப்படுவோம். அது மனித இயல்பு தான். ஆனால் அன்பு நம்ம உள்ளத்தில் வரும்பொழுது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தன்னை ரொம்ப பெருமையாக கூட ஒருத்தர் பேசிக்குவாங்க. இன்றைக்கி எல்லாம் இருக்குது, எப்போ பார்த்தாலும் பெருமையுள்ளவருக்கு அந்த எதிர்த்து நிற்கிறார் என்று வேத வசனம் கொடுக்கிறது. பெருமை இல்லாதபடிக்கு அந்த அன்புள்ளவர்கள் காணப்படுவாங்க. ஆண்டவர் கூட உலக இரட்சகராக உலகத்தையே மீட்க வந்தவர், எவ்வளோ ஆவியின் வரங்களை பெற்ற ஆண்டவர், எந்த விதத்தில் அவரிடத்தில் ஒரு பெருமையே காணப்படவில்லை. அவர் ஒரு செகண்ட் எது நினச்சாலும் சொன்னாலும் உடனே நடக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருந்தது. ஆனால் ஆண்டவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. கடைசி வரையில் அன்பாக எல்லாரும் நேசித்தார். அவரை துன்பப்படுத்துகிறவர்களெல்லாம் ஆண்டவர் நேசித்தார். தன்னை அடித்தவர்கள், சாட்டையால் அடித்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த கடைசி சொட்டு ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்துகிற வரையில் ஆண்டவர் மன்னித்தார். எல்லாருக்கும் அன்பு காட்டினார். அவரை போல நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்படணும். நம்மை தேடி வருகிறவர்களுக்கு அன்பு காட்டி உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். அப்படியாக அன்பு தன்னை புகழாது, எருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. துணிகரமான பாவங்களை அந்த அன்பாக இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க ஒரு காரியத்தை செய்யும்போது அது நிதானித்து யோசித்து தான் அந்த காரியத்தை செய்வாங்க. ஒருத்தர் ரொம்ப துணிகரமாக அப்படியே ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க. அந்த பேச்சு அது அவங்க உள்ளத்தில் பதிந்து எத்தனை மாதங்களான கூட அவங்க அந்த பாரத்திலே அழுந்தி ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் அவங்க மாறி போயிடுவாங்க. அப்படியாக நிறைய கிறிஸ்தவர்களே நாம் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் வேதத்தை வாசிக்கிறோம், அநேக இடங்களில் ஆண்டவர் அன்பை பற்றி கூறியிருக்கிறார். ஆனாலும் அந்த நேரத்தில் தான் நம்ம அதை நினைக்கிறோம். மற்ற நேரத்தில் மற்றவங்களை பற்றி பேசும்பொழுது ஆண்டவரை பற்றி நம்ம நினைக்கிறதில்ல. இது தவறு, இவங்க மனசை இது கஷ்டப்படுத்தும், பொய் சொல்கிறோமே, அவங்க செய்யாதெல்லாம் சொல்கிறோமே அப்படி நம்ம நினைக்காத நம்ம பேசுகிறோம். அதனால் அவங்க ரொம்ப மன நோயாளியாக கூட மாறிடுற அநேக காரியங்களை நாங்கள் உலக பிரகாரமாக நம்ம பார்த்துன்னு தான் இருக்கணும். அப்படியாக ஆண்டவர் நிதானமாக இருக்க சொல்லியிருக்கிறார். ஒரு பேச்சு, ஒரு வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது கூட அது நிதானம் தேவை. நம்ம கஷ்டப்படுத்துறது கூட அந்த அன்பினாலே நம்ம ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. இப்படியாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக
சகலத்தையும் தாங்கக்கூடிய வலிமை அந்த அன்புக்கு உண்டு. ஆண்டவருடைய அன்பு ஒருத்தரை பார்க்கும்போது எல்லாத்தையும் தாங்கிக்குவாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை மனதில் அப்படியே வச்சுக்கணும். அவங்களுக்காக ஜெபிப்பாங்க, அவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க. ஆண்டவரே இவர்களை மன்னிங்கன்னு அவங்க கேட்பாங்க. அவருடைய அன்பு இருக்கும்போது தான் இதெல்லாம் நடக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். அவருடைய அன்பு நம்மிடத்தில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார் என்ற விசுவாச நம்பிக்கையில் அவங்க உறுதியாக இருப்பாங்க. எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் அன்பு பூரணப்படும் பொழுது மெய்யாகவே எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலனை. எப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க? இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனைங்க உங்களை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்களேன்னு அநேகரை நாங்கள் பார்த்துருக்குறோம். அது ஆண்டவர் கொடுக்குற ஒரு தைரியம். ஏன்னா ஆண்டவருடைய அன்பினாலே நிரப்பப்படும் பொழுது தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். ஆண்டவருடைய அன்பு இல்லை என்றால் எப்பொழுதும் நம்ம சோர்ந்து போய் விழுந்து போயிடுவோம். ஒவ்வொரு நாளும் அவர் அன்பினாலே அவருடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்தி கொண்டு ஆண்டவர் வருகிறது நிமித்தம்தான் நம் ஜீவனோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீரின் பாதைகள் மத்தியில் ஆண்டவர் நம்ம மீது இவ்வளோ அன்பு செய்து எப்போவோ நம்ம ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். அந்த சூழ்நிலை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்ம எவ்வளோ பிரச்சனையில் இருந்தெல்லாம் நம்மை கடந்து வர செய்தாரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கும் பொழுது அந்த அன்பை விட்டு நம்ம வெளியே வரவே முடியாது. எப்படி கண்ணீர் தான் வர ஆண்டவரை பற்றி நம்ம சாட்சி சொல்லும்போது, எப்படி ஆண்டவரை எப்படி இருந்தோம், எங்களை வாழ்க்கையை எப்படியாக மாற்றினீங்களேன்னு. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் கூட அப்படியாக ஆண்டவர் அநேக காரியங்களை நம்ம எதிர்பார்த்தவே இருக்க மாட்டோம். இது கிடைக்கவே கிடைக்காது, இது நடக்கவே நடக்காது அப்படின்ற சூழ்நிலாம் ஆண்டவர் நம்ம மீது வைத்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் எவ்வளவோ ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறார். அப்படியாக வேதத்தில் கூட ஒரு தகப்பனுடைய அன்பு, மனம் திருந்திய மைந்தன். அந்த தகப்பன் தன் பிள்ளையிடத்தில் வைத்த அன்பின் நிமித்தம் அவன் எவ்வளோ தவறு செய்து அவர் சொத்தெல்லாம் எடுத்து அந்த மகன் அவரை விட்டு கடந்து போனால் கூட போன இடத்துல அந்த சொத்தெல்லாம் இழந்து சாப்பிடுறது கூட வழி இல்லாத ஒரு பன்றி மேய்த்து அந்த பன்றிக்கு கொடுக்குற அந்த தவிட்டை கூட சாப்பிட முடியாத சூழ்நிலை. அந்த எஜமான்கிட்ட அவ்வளோ அவமானப்படுறான். நம்ம எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டோம். நம் தகப்பன் நமக்காக காத்திருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுடைய அன்பை அவன் இழந்து போனாலும் கடைசியாக தன் தகப்பனுடைய வீட்டுக்கு நம்ம போனால் அவர் எல்லாம் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அவன் வரான். திரும்பி வரும்பொழுது ஏதோ ஒரு தூரத்தில் இருந்து அவங்க தகப்பன் அந்த மகனை பார்த்து ஓடி வந்து கட்டி அணைத்து அவனுக்கு முத்தமிட்டு அவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தகப்பன் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தகப்பனுடைய அன்பு, அப்படிப்பட்ட அன்பு தான் ஆண்டவர். எவ்வளோ தான் ஆண்டவர் விட்டு நம்ம தூரம் போனாலும், எவ்வளோ ஆண்டவர் நம்மை எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்து நம்மை அவர் பக்கமாக அவர் இழுக்க நினைத்தா கூட நம்ம அது எல்லாவற்றையும் உதறி விட்டு நம்ம ஓடுகிறவர்களாக இந்த காலத்தில் காணப்படுகிறோம். ஏன்னா உலகம் பலவிதமான இச்சைகளிலே நம்ம இழுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மை ரட்சித்து நம்மை தேடி வந்து அதிலேருந்து நம்மை கண்டித்து உணர்த்தி அவர் பக்கமாக ஆண்டவர் இழுத்து கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட தகப்பனுடைய அன்பு ஒவ்வொருவரையும் இது நாள் வரையிலே வழி நடத்தி வருகிறது. நம்ம எப்படியாவது போயிட்டோன்னு ஆண்டவர் விடுவதே இல்லை. நம்ம அவரை விட்டு தூரம் போனால் கூட நம்மை தேடி வந்து நம்மை இது தவறு என்று நம்ம உள்ளத்தில் ஆண்டவர் சுட்டி காட்டி அவர் பக்கமாக ஆண்டவர் நம்மை இழுத்து கொள்ளுகிறார். ஒரு தாயுடைய அன்பு, பிள்ளைகள் வந்து எவ்வளோ தவறு செய்தாலும் நிறைய தாய்மார்கள் அதனால் பிள்ளைகள் வீணாக போகிறத கூட நாம் பார்க்குறோம். ஒரு தாய்மார்கள் பிள்ளைகளை கண்டிப்பாங்க, தவறு இது செய்யக்கூடாது,
அப்படின்னு கண்டிக்கிற தாய்மார்களும் இருக்கிறாங்க. அன்பினாலே அந்த பிள்ளைகளை திருத்துகிற ஒரு தாய்மார்களும் இருக்கிறாங்க. ஐயோ நமக்கு ஒரே பிள்ளையாச்சே, இவனை அடிக்கக்கூடாது, இவனை கண்டிக்கூடாதுன்னு விட்டு அந்த பிள்ளைகள் வழிமாறி போய் கடைசியில் தாய் தகப்பனுக்கு எவ்வளோ மன வருத்தத்தை கொடுக்கிற பிள்ளைகளை நாம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாயின் அன்பு பிள்ளைக்கு நன்மையாகவே அநேக தாய்மார்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகளை அன்பு செலுத்துகிறோன்னு சொல்லிட்டு அவர்களை வாழ்க்கையே வீணாக்கி போடுகிற தாய்மார்கள் உண்டு. பிள்ளைகளை பேசினா அவங்க எதனா செய்துக்குவாங்களோ, கண்டிச்சா எதனா செய்துக்குவாங்களோ. அதனால் பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை நரகத்திலே கொண்டு போகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிள்ளைகளை நம்ம கண்டித்து வளர்க்கும்பொழுது, இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும், எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகிட்ட பேசி, இந்த காலத்தில் ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட பிள்ளைகள் மன உளைச்சல். 10 வயசு குழந்தை, 12 வயசு, 13 வயசு, நியூஸில் நாம் பார்க்குறோம், படிக்கலைன்னு கேட்டாங்கன்னு தற்கொலை. இப்படியாக உலகம் போய்கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவருடைய அன்பு, அந்த அன்பினால் அந்த பிள்ளைகளை கட்ட நம்மால் முடியும். தாய்மார்களாகிய நம்மால் முடியும். அவர்கள் எப்படி பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதம் கூறுகிறது. அப்படியாக பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நாம் நடத்தணும். ஃப்ரெண்டும் கூட தானே போகிறாங்க, வந்துடுவாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டுங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது நமக்கு. ஆண்டவர் பாதத்தில் நம் பிள்ளைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவர்களாக ஜெபிக்கும்போது ஆண்டவர் பிள்ளைகளை நல்வழியை நடத்துவார். தாயுடைய கடமை பிள்ளைகளை கவனிக்கணும், அன்பினாலே அவர்களை நமக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தணும். அப்படிப்பட்ட ஒரு தாயின் அன்பு நமக்கு இருக்கணும். அப்படியாக சகோதர அன்பு பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு சகோதரர்கள் இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்காக அவரை விற்றாங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் அப்படியாக அவர் அப்போ கூட அவர் அதை நினைக்கவே இல்லை. சகோதரர்கள் தகப்பனிடத்தில் போய் பொய் சொல்லி சகோதரன் இப்படியாக மிருகங்கள் அடித்து அவனை சாகடிச்சிச்சின்னு சொல்கிறாங்க. தகப்பன் எவ்வளோ வேதனைப்படுறார். ஆனால் அந்த மகன் அவ்வளோ பாடுகள், எத்தனை போராட்டங்கள் மத்தியில் அவர் உண்மையாய் பரிசுத்தமாய் அவர் வாழும்பொழுது அந்த தேசத்துக்கே அவரை அதிகாரியாக வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அப்பொழுது கூட அந்த தேசத்தில் அதிகாரியாக வைத்து, இந்த தேசத்தில் பஞ்சம் வரும்பொழுது அவங்க சகோதரர்கள் பலவிதமான உணவுப் பொருட்களை இங்கே வாங்க வரும்பொழுது கூட அவரை கண்டுபிடிச்சிட்டு நமக்கு இவ்வளோ துரோகத்தை அவங்க செய்தாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள எதுவுமே செய்யலை. இந்த காலத்தில் சொத்துக்காக சகோதரனையே கொலை செய்கிற நாட்களை நாம் பார்க்குறோம். பிள்ளைகளை கொலை செய்கிறாங்க பிள்ளைகள் பெற்றோரை கொலை செய்கிறாங்க பணத்துக்காக, சொத்துக்காக. உலகம் பயங்கரமான சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்குது. ஆனால் அந்த யோசேப்பு அவருடைய அன்பு, தன் சகோதரர்களை நேசித்து அவர் செய்த அந்த துரோகத்தை ஒரு காலம் அவர் நினைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? மன்னிக்கிற அன்பு. அப்பொழுது அவர் அப்படி அன்பாகவே இந்த சகோதரர்களை நேசித்து அவர்களை போஷித்து அவர்களை மன்னித்து இந்த நிமித்தம் ஆண்டவர் அவ்வளோ உயர்வுகளை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். இப்படியாக அநேக காரியங்கள் வேதத்தில் அந்த அன்பினாலே நேசித்த நிமித்தம் கிடைத்த பலன்கள் அதிகமாக நாம் பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் அந்த அன்பு வெளிப்படுகிறதா? குடும்பத்தில் நம்ம அநேக நேரம் பிள்ளைகளை கடிந்து கொள்கிறோம். குடும்பத்தில் எப்பொழுதும் யாரை பற்றியாவது ஒரு குற்றம் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறோம். அன்பினால் எதையும் வெல்ல முடியும் என்று வேதத்தில் அநேக இடங்களை நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா?
ஒரு நாள் நம்ம யோசிக்கிறோம். அன்பு கூறியே அநேகத்தை அன்பு செலுத்தும் போதே அவர்களை நாம் வசப்படுத்த முடியும். எப்பொழுதும் எரிச்சல், கோபம் இதிலே இருந்தால் அநேக நம்மை பார்க்கும்பொழுதே இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களான்னு சொல்லிட்டு போவாங்க. நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவரை நாம் வெளிப்படுத்துகிறோமா? இன்னி காலம் செல்லவே செல்லாது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது எத்தனை பிரச்சனைகள், மக்கள் இவ்வளோ பணம் படைத்தவெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லாத ஆயிட்டாங்க. அன்புக்காக இயங்குகிறவர்கள் எத்தனையோ பேர். பணம் இருக்கிறது, பொருள் இருக்குது, வீடு வாசலுக்கு தானே அன்பு இல்லை. நமக்கு அன்பு செலுத்த யாருமே இல்லை. அந்த அன்புக்காக இயங்குகிற எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம். எத்தனையோ குழந்தைகள் நேசிக்கலை, பெற்றோர் நேசிக்கலை. அப்படியே குழந்தை பிறந்து தூக்கி போட்டு போயிடுறாங்க குப்பையில். அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வசதியே இல்லாத தாயெல்லாம் அந்த குழந்தைங்க அவ்வளோ கஷ்டம், சாப்பாடு கூட இருக்காது. அப்படியெல்லாம் அந்த குழந்தைங்களை காப்பாற்றுகிற தாய்மார்களை பார்க்குறோம். இப்போ இந்த நாட்டில் நடக்கும்போது எதிர்காலத்தையே நினைக்க மாட்டாங்க. குழந்தைகளை தூக்கி அனாதை ஆசிரமில் போட்டுடுறாங்க, குப்பை தொட்டியில் போட்டு போயிடுறாங்க. அன்பு இல்லை அவங்க இடத்துல. அப்படியாக நாம் எப்படி நாம் வாழணும்? இந்த ஆண்டவர் அநேக இடத்துல அன்பை பற்றி அவர் வெளிப்படுத்தி வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு நம்மிடத்தில் காணப்படுகிறதா? பெற்றோரை நேசிப்பது, பெற்றோரை வயதான நாட்களில் கைவிடுவது, அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்மை காப்பாற்றினாங்க என்பது ஒரு சில பிள்ளைங்க நினைப்பதே இல்லை. அவங்கள அப்படியே அவங்க முடியாத சூழ்நிலை அவங்கள நடுத்தெருவில் கொண்டு வந்து போட்டு போயிடுறாங்க. இல்லைன்னா அனாத ஆசிரமங்களில் விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அந்த அன்பு இல்லாத பிள்ளைகள் நம்மை நேசிக்கலையேன்ற அந்த வேதனையில் அநேக வயதானவர்கள் மரித்து போகிறதை நாம் பார்க்குறோம். நம் கண்கூடாக அநேக இடங்கள் நம்ம பார்க்குறோம். எப்படிலாம் அந்த அம்மா கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்தாங்க. இப்போ அந்த பிள்ளைகள் அவங்கள என்னான்னு கூட கேட்கல அப்படின்னு நாம் ஒரு சில நேரங்களை நாம் பார்க்குறோம். கடைசி காலங்கள், அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இருக்கிற நாட்களில் ஒருவர் நேசித்து அன்பு செலுத்தி ஆண்டவருடைய அன்பை நாம் வாழ்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் நாம் அன்பை வெளிப்படுத்தணும். ஐயோ இவங்க ஒரு கிறிஸ்தவங்க, இவங்கக்கிட்ட போன இந்த வேலையை நல்லபடியாக முடிச்சு தருவாங்க, எந்த விதத்திலும் இவங்க கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு யாராவது நம்ம இருக்கிறோமா? வேலை செய்கிற இடங்களில், பிள்ளைகள் கூட படிக்கிற இடங்களில் இந்த டீச்சர்கிட்ட போனால் நமக்கு பதில் கொடுப்பாங்களா? நம்மளுடைய டவுட்டுக்கு பதில் கொடுப்பாங்களா? ஐயோ அவங்ககிட்ட போகவே முடியாது, எரிஞ்சு விழுவாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிள்ளைகள். அப்படியாக அந்தந்த நிலைகளிலே நாம் எப்படி இருக்கிறோம்? காலம் இனி செல்லாது. ஆண்டவர் எத்தனையோ வாய்ப்புகளை நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதையெல்லாம் இருக்கிற நாட்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா பலவித வியாதிகள், சடுதிலே மரணம் ஏற்படுகிற சூழ்நிலை. நம்ம எரிஞ்சு விழுந்துக்கினே இருப்போம், பேசாமே இருப்போம் வீட்டில். திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துட்ட பிறகு அப்புறம் வேதனைப்படுவோம். ஐயோ இவங்க இருந்து பேசவே இல்லை நம்ம இவ்வளோ நாள், இவங்கள அப்படியே நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி நமக்குள்ளே ஒரு வேதனை, நம்ம தூக்கமே வராத சூழ்நிலையில் நாம் இருப்போம். அப்படியாக வாழ்கிற நாட்களில் அநேகரை மன்னிக்கிறவர்களாக, அநேகரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக, நம்ம வாழ்கிற இடத்துல அன்புள்ளவர்களாக நாம் காணப்படணும். ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். உதவிகள் மூலம், நம் சரீர உதவிகள் மூலம், வார்த்தையின் மூலம் அநேகரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்பை ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் தந்து நம்மை அவருடைய அன்பின் வழியிலே வழி நடத்துவாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். சோத்தரிக்கிறோம் தகப்பனே,
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய மாறாத அன்பு ஆண்டவரே எங்களிடத்தில் காணப்பட நாங்கள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. எவ்வளோ வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எவ்வளோ செய்திகளை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை இந்த நாட்களை நாங்கள் சீர்படுத்தி கொள்ள ஆண்டவரே, உம்முடைய பாடுகளின் நாட்களில் நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே இந்த சிலுவையின் பாடுகளை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அன்பு செலுத்த நிமித்தம்தான்ப்பா எங்களுக்காக உடைய ஜீவனையே கொடுத்தீங்க என்பதை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் தியானிக்கிறோம். ஆனால் எங்களிடத்தில் அப்படிப்பட்ட அன்பு இல்லாத சூழ்நிலை நாங்கள் பார்க்குறோம் தேசத்தில் ஆண்டவரே. உலக நாடுகளிலே அன்பு இல்லை. ஒரு நாடுகளுக்கிடையே ஒரு நாடுகள் சண்டையிட்டு கொண்டு அதனால் பின் விளைவுகள் இவ்வளோ மக்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் ஒருவேளை ஆகாரம் கூட இல்லாத சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. நம்முடைய அன்பு அந்த தலைவர்கள் உள்ளத்தில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. கொலைகள், கொள்ளைகள் ஆண்டவரே, துணிகரமான கொலைகள், பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக, பொறாமை குணத்தில் கொலை செய்கிறவர்கள் மனம் திரும்ப அந்த அன்பு அவர்களிடத்தில் ஊற்றப்படட்டும். குடும்பங்களில், உறவுகளில் அன்பு ஆண்டவர் ஒருவருக்கு விட்டு கொடுத்து போகிற சூழ்நிலைகள், அன்பு இருந்தால் தான்ப்பா இதெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அன்பை குடும்பங்களில் ஊற்றுங்க, பிள்ளைகள் மத்தியில் ஊற்றுங்க, வாலிபர் மத்தியில் ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பெற்றோரை பிள்ளைகள் கனப்படுத்தட்டும், அன்பு செலுத்தட்டும், பெற்றோருக்குடைய கஷ்டங்களை உணரட்டும் ஆண்டவரே. சோத்திரம். அப்படியாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, உறவுகளுக்கிடையே ஒரு அன்பு காணப்படட்டும். சுயநலமாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சுயநலமான எண்ணங்களை கர்த்தர் எங்களுக்கு எடுத்து போடுங்க ஐயா. 1% நாங்கள் அன்புள்ளவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. உடைய அன்பை எங்கள் மீது ஊற்ற வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. சோத்திரம், துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.